ஜேக், நான் உன் கூட 100 வருஷம் வாழணும். கவலைப்படாத ரோஸ், நான் உன்னை என்றைக்குமே கைவிட மாட்டேன். ரோஸ், என்னால் முடியும். ஜேக், உனக்கு என்ன ஆச்சு? ஏன் ஜேக், ஏன் ஸோ இதான் அந்த நோட்டு, டை நோட். இந்த நோட்டில் யார் பேர் எழுதினாலும் செத்துருவாங்கல்ல. இது தொட்டவங்க கண்ணுக்கு ஏதோ ஷினிகாமி மான்ஸ்டர் தெரிஞ்சுதுன்னு சொன்னாங்க. அப்போ அந்த ஷினிகாமி மான்ஸ்டர் எல்லாம் உண்மைதான் போல. இந்த நோட்டு இவ்வளோ சுலபமாக நம்ம கைக்கு கிடச்சிருக்குன்னா இந்த நோட்டோட ஒரிஜினல் ஓனர், அந்த கில்லர், கண்டிப்பாக நம்ம குரூப்பில் ஒரு ஆளாக தான் இருப்பான். நம்ம நடத்தின விசாரணையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு வேளை அவன் தனக்குத்தானே மெமரி லாஸ் ஆகிற மாதிரி பண்ணியிருப்பானா? அப்படி பண்ணியிருந்தா அவனோட பழைய நினைவுகள் எப்படி அவனுக்கு திரும்பி கிடைக்கும்? இன்னும் அவனோட பழைய நினைவுகள், அந்த கில்லரோட பழைய நினைவுகள் அவனுக்கு என்றைக்குமே திரும்பி கிடைக்கவே கூடாது. இதுதான் என் கடமை. இந்த உலகத்தை சரி செய்ய எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா அதை நான் பயன்படுத்திய தீருவேன். ஜெயிட், உனக்கு எதுவும் ஆகலையே? ஓ, மான்ஸ்டரை பார்த்து பயந்துட்டியா? அப்படி தான் இருக்கும், அது நம்மளை எதுவும் பண்ணாது. இந்த நோட்டில் இருக்க பேருங்கள்லாம் உண்மையான பேரோட மேட்ச் ஆகுதான்னு நான் செக் பண்ணிகிட்டு இருக்கேன். சரி, நீ அதையே செய். நான் ஜெயிச்சிட்டேன். நான் போட்ட பிளான் படியே என் பழைய நினைவுகள் எனக்கு திரும்பி வந்துடுச்சு. இந்த கில்லர் திரும்பி வந்துட்டான். அந்த மான்ஸ்டர் தன்னோட ஓனர் யாருன்றத கண்டிப்பாக சொல்லவே சொல்லாது. ஜெயிட், நீ நம்ம கூட ரொம்ப நாளாக வேலை பார்த்துருக்க. ஏற்கனவே ஒரு விசாரணையும் உன் மேலே நடத்தியிருக்கோம். ஆனால் மறுபடியும் நான் உன் மேலே ஒரு விசாரணை நடத்தலான்னு இருக்கேன். என்ன, மறுபடியும் ஒரு விசாரணையா? அந்த நோட்டில் யார் பேர் எழுதினாலும் செத்துருவாங்கன்னு உனக்கு தெரியும் ஏல். அதனால தான் அந்த நோட்டில் நான் உன் பேரை எழுதி வச்சுட்டேன். நீ இந்த மாதிரி பண்ணுவேன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். அதனால தான் அந்த நோட்டுக்கு பதில் அதே மாதிரி ஃபேக் நோட்டை நான் உங்ககிட்ட மாற்றி வச்சுட்டேன். உன் புத்திசாலித்தனத்தை நான் பாராட்டுறேன். ஆனால் நீ இப்படி பண்ணுவேன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். அதனால தான் அந்த நோட்டுக்கு பதில் அந்த நோட்டு மாதிரியே இருக்கக்கூடிய ஃபேக் நோட்டை நான் மாற்றி வச்சுட்டேன். இப்போ ஒரு நோட்டோட ஒரிஜினல் பேஸ் என் கிட்ட தான் இருக்கு. நீ அப்படி பண்ணுவேன்னு எனக்கு முன்னாடி தெரியும். அதனால தான் ஒரிஜினல் நோட்டில் அட்டையை மட்டும் வச்சுட்டு உள்ளே இருக்க பேஜஸ் எல்லாத்தையும் நார்மலாக மாற்றி வச்சுட்டேன். நீ இது மாதிரி தான் பண்ணுவேன்னு எனக்கு முன்னாடி தெரியும் ஏல். அதனால தான் அந்த நோட்டில் இருக்கக்கூடிய எல்லா பேஜஸையும் நானே ஒன்றுத்தையும் ரீப்ளேஸ் பண்ணி பேஜஸை மாற்றி வச்சுட்டேன். ஆமாம், அப்போ ஒரிஜினல் நோட்டு உண்மையிலே யார்கிட்ட தான் இருக்குது? அது ஆஹா, எல், என் பிளான் என்றைக்குமே தோக்காது. இல்லை கில்லர், அது என்கிட்ட தான் இருக்கு. இல்லை, அதுக்கு வாய்ப்பே இல்லை. நீ தான் கில்லர்னு நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஓட்டம் முடிஞ்சது. பாய் கில்லர். நோ, நான் தோக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நோ, நோ.